எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிப்ரவரி 2, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் தான் டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1% கிட்ட பாசிட்டிவா வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சண்டே பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் ஹெவியா கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையே வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே வந்து மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. சோ இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் நிலைக்குமா அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்ல தொடர்ந்து 3வது நாளா தங்கம் அண்ட் வெள்ளி ரெண்டுமே வந்து கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தங்கம் அண்ட் வெள்ளியில நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல $400 கிட்ட தங்கம் வந்து கரெக்டா இருந்தது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $4400 per ounce வரைக்கும் வந்து கோல்டு போயிருந்தது. ஆனா அங்கிருந்து திரும்ப ரிகவரி ஆகி $4773 per ounce அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே $72, $73 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ரிகவரி ஆகி $80 அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு கிராமுக்கு $950 குறைஞ்சு $13,950 அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. சில்வர்ல கிலோக்கு $20,000 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சில்வர்ல தான் வலட்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4,30,000 வந்து இருந்தது ஒரு கிலோ சில்வர். இப்போ அது சடனா குறைஞ்சு 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்கிட்ட பெருசா சில்வர் ஹோல்டிங் கிடையாது. நான் முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் சில்வரை வந்து நான் பர்சனலா வந்து கன்சிடர் பண்றது இல்லை. அதே சமயத்துல இந்த ஃபால்ல கோல்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்ட்ல இன்னும் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அமெரிக்கால வந்து இன்ஃபிளேஷன் டேட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் யாருமே எதிர்பார்க்காத அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ரேட் கட் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ரேட் கட் வந்து ரேட் ஆச்சு அப்படின்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால கோல்டு வந்து வீக் ஆகி இதே லெவல்ல இருக்க சான்ஸ் இருக்கு. இல்ல இன்னமும் பிரஷர் வந்து மவுண்ட் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு செல் ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்ல $12,500 அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பிளாட்டா ஒரு ரேஞ்சா வந்து வச்சிருக்கேன். ஸோ அது வரைக்கும் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த அக்குமுலேட் ஃபேஸை வந்து நான் கோல்ட்ல இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இப்போதைக்கு கோல்டு ரிலேட்டடா என்னோட அப்டேட்டா இருக்கு. அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியர் டேர்ம்ல கரெக்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆனா லாங் டேர்ம்ல இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான எல்லா ஃபண்டமெண்டல் காரணங்களும் வந்து கோல்டுக்கு அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்ல இன்னைக்கு கோல்டு பீஸை விட இந்த எஸ்டிபியோட ஃபால் அப்படிங்கிறது தான் ஹெவியா இருந்தது. இன்னைக்குமே 10% லோயர் சர்க்யூட்ல எல்லா எஸ்ஜிபி வந்து இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட்ல இந்த எஸ்ஜிபி ரிலேட்டடா வந்து டாக்ஸேஷன்ல ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஆர்பிஐட்ட இருந்து டைரக்டா பை பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து மெச்சூரிட்டி அப்ப வந்து அந்த டாக்ஸ் ஃப்ரீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்டரி மார்க்கெட்ல நீங்க பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால தொடர்ந்து 2வது நாளா எஸ்ஜிபி 10% லோயர் சர்க்யூட்ல வந்து இருக்கு. அடுத்து பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய ரணகலம் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த எஸ்டிடி டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ இப்போ அது குறித்து ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 கோடி வரைக்கும் டாக்ஸ் வந்து இந்த பினான்சியல் இயர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால மார்க்கெட்ல ஒரே நாள்ல குறைஞ்ச அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது 10 லட்சம் கோடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதே சமயத்துல பிஎஸ்சியோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த எஸ்டிடி ஹைக்குங்கிறது நல்லதுதான். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற அந்த பெருவாரியான மக்களை வந்து லாங் டேர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த எஸ்டிடி ஹைக்கு வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து எல்லா பர்சஸ்மே கிளாரிஃபை பண்றது என்ன அப்படின்னா ஸ்பெகுலேஷனை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த எஸ்டிடி ஹைக்கை வந்து கவர்மெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெயில் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 57.6% வந்து டவுன் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 1723 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல ஒரு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இன்டீரியம் டிவிடெண்ட். ஸோ $5 வந்து ஒரு ஷேருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கெயில் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாசத்துல இருந்து ஒரு பிரஷர்ல தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த
வருஷம் வந்து அவங்களோட டேரிஃப் ரேட்டை வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதை வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு வந்து அப்ரூவ் பண்ணும். கெயில் ப்ரப்போஸ் பண்ணதை விட கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து இந்த டைம் அவங்களுக்கு பிரைஸ் ஹைக் வந்து கிடைச்சது. 12% லாஸ்ட் இயரை விட ஹைக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. இந்த நியூஸ் வந்ததுல இருந்தே கெயில் ஷேர் அப்படிங்கிறது பிரஷர்ல தான் இருந்தது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கெயில் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. 160 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் கெயில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேவரபிளா தான் இருக்கு. ஆனா இதுல இஷ்யூவா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட பெட்ரோ கெமிக்கல் செக்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருக்கு. இந்த குவார்டர்ல 482 கோடி வந்து அந்த செக்மெண்ட்ல லாஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் குவார்டர்லயுமே அவங்க லாஸ் தான் பண்ணிருந்தாங்க. ஆனா அது ஒரு 300 கோடி கிட்ட வந்து பே பண்ணிருந்தாங்க. இப்ப லாஸ் வந்து கிட்டத்தட்ட 480 கோடி வந்து வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு 200 கோடி கிட்ட அந்த செக்மெண்ட்ல மட்டுமே இவங்களுக்கு லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த நெட் ப்ராஃபிட் டிக்ளைனிங் அப்படிங்கிறது தொடர்ந்து 3வது குவார்ட்டரா நடக்குது அப்படிங்கிறதும் கெயில்ல வந்து ஒரு ஒரியிங் சைனா இருக்கு. சோ இப்போதைக்கு நான் வந்து கெயில்ல எது புதுசா பொசிஷன் ஆட் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணி 150 ரூபாய்க்கு கீழே வருது அப்படின்னா லாங் டேர்ம்க்கு டிவிடெண்டும் வந்து நல்லா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது நிறைய ரீட்டைலர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பேங்க் ஷேர் அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் நல்லாவே எகிரி இருக்கு. 42% வந்து இயர் ஆன் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல அவங்களோட அசெட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் என்பிஏவும் 1.69% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல 1.86% இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 11% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஷேர் வந்து இன்னைக்கு 1% கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷேரோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் 49 பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பேங்கிங் செக்டர்ல ஒரு ஹை வேல்யூஷன்ல இருக்கிற சார். இப்போதைக்கு இந்த ஷேர்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா வந்து நான் வந்து எனக்கு பார்க்கல. அடுத்து பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ். இந்த ஷேரை பத்தி 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து பேசியிருப்போம். ஐபிஓ பிரைஸ் கிட்ட லிஸ்ட் ஆன பிரைஸ்ல இருந்து கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஷேரை பத்தி அந்த வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுல இருந்த ஒரு ஷேர் தான் வந்து இந்த பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ். அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 665 கோடி வந்து இந்த குவார்டர்ல அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த ஷேர்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான். பிரைஸ் டு புக் பாத்தீங்க அப்படின்னா 3.5 டைம்ஸ் இருக்கும். சோ அதனால இந்த ஷேர்லயுமே இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து ஐடிசி. இன்னைக்கு ஐடிசில வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் மார்னிங்ல இருந்தது. 300 ரூபாய் ரேஞ்சு கிட்ட வந்து ஐடிசி இருந்தது. நான் வந்து ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நல்ல ரிகவரி வந்து ஐடிசில இருந்தது. க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது 314 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஐடிசி மேல பிரஷர் மவுண்ட் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது தான். அது வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து கிக்கின் ஆயிருக்கு. சோ இதனால சிகரெட் பாக்கெட் அக்ராஸ் பிராண்ட்ல வந்து 22 ரூபாயில இருந்து 55 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ரீட்டைலர்ஸ்க்கு அந்த பிரைஸ் ஹைக்க வந்து நேத்துல இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாசிட்டிவா கொஞ்சம் மூவ் ஆனதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த டிவிடெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 6.5. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பிப்ரவரி 4. சோ இன்னையில இருந்து வந்து அந்த டிவிடெண்டுக்காக பை பண்றவங்க பை பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பை வந்து ஐடிசில நடந்திருக்கலாம். பட் ஆனா இதுல பிரஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ 300 ரூபாய் கிட்ட வரும்போது திரும்ப வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருக்கேன். அடுத்து டாடா மோட்டார்ஸ். இந்த பேசஞ்சர் செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பிரஷர்ல இருந்தது ஒரு 2-3 மாசமா. கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் 5%க்கு மேல வந்து கெயின் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜனவரி 2026ல 71,000 பேசஞ்சர் வெஹிக்கிள் கார்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சோ இது ரெக்கார்ட்ல இல்லாத அளவுக்கு அவங்க அதிகமா வந்து சேல் பண்ண ஒரு குவார்டரா இருக்கு. அதுலயும் குறிப்பா டாடா நெக்ஸான் வந்து 23,000 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சோ இது அந்த வண்டி வந்து ஹையஸ்ட் சேல் இன் பர்டிகுலர் குவார்டர். சோ இந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் வந்து 5%க்கு மேல கெயின் ஆயிருந்தது. அடுத்து இன்னைக்குமே மார்க்கெட்ல பட்ஜெட்டை பொறுத்து நிறைய ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தது. பவர் கிரிட் ஷேர் வந்து 8% கிட்ட கெயின் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பினான்சியல் இயர் 26ல அவங்களோட கேபெக்ஸ் கைடன்ஸ் வந்து அவங்க 32,000 கோடியா வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல 8% பவர் கிரிட் ஷேர் வந்து பாசிட்டிவா கெயின் ஆயிட்டு இருந்தது. அதே சமயத்துல இன்னைக்கு இன்டைரக்டா பட்ஜெட்ல இருந்த ஒரு விஷயம் என்பிஎஃப்சி ஷேர்ஸ் வந்து நல்லாவே வந்து அடி வாங்கி இருக்கு. ஸ்ரீராம் பினான்ஸ், பூனாவாலா ஃபின்கார்ப் இந்த மாதிரியான என்பிஎஃப்சிஸ் எல்லாருமே 5% கிட்ட வந்து கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பினான்சியல் இயர் 27ல 17.2 லட்சம்
கோடி வந்து நாங்க கடன் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் பினான்சியலோட கம்பேர் பண்ணும்போது 17% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதனால மார்க்கெட்ல வந்து இந்த பாண்ட்ஸோட அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த என்பிஎஃப்சிஸுமே அந்த ஓபன் மார்க்கெட்ல தான் வந்து கடன் வாங்குறாங்க. சோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். அவங்களோட காஸ்ட் ஆஃப் கடன் வாங்குறது அப்படி பாரோயிங் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்பிஎஃப்சி ஷேர்ஸ் வந்து 5% கிட்ட கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் என்டிட்டிஸை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாங்க வேகப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ஸ்டேக் சேல் இந்த டார்கெட் மட்டுமே 80,000 கோடியா வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த பிரைவேடைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரியுற விஷயம். அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல பட்ஜெட் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் இருந்தது. தங்கம், வெள்ளி இது ரெண்டுமே வந்து கடந்த 3 நாளா கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. அதே சமயத்துல அதர் அசெட் கிளாஸஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிட்காயினுமே பயங்கரமான கரெக்ஷன்ல வந்து இருக்கு. பிட்காயின் மட்டும் இல்ல, கிரிப்டோ கரன்சில இருக்கிற எல்லா கரன்சிஸுமே வந்து கடந்த ஒரு வாரமா கடும் சரிவுல தான் இருக்கு. அதுக்கான காரணம் நம்ம தங்கத்துல என்ன காரணம் பார்த்தோமோ அதே தான். அமெரிக்கால கெவின் வார்ஷ் அப்படிங்கிறவரை அந்த புது ஃபெட் கவர்னரா ட்ரம்ப் வந்து நாமினேட் பண்ணதுனால பிட்காயின் வந்து $80,000 கீழே வந்து போயிருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு மார்க்கெட்ல அமெரிக்காவோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் டவுன்ல தான் இருக்கு. நாஸ்டாக் வந்து 1% கிட்ட டவுன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டுமே வந்து நெகட்டிவா தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே அமெரிக்கன் மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்ல வந்து எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கலாம். அடுத்து இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சவுத் கொரியால தான். இன்னைக்கு சவுத் கொரியாவோட அந்த இண்டெக்ஸ் ஆன கோஸ்பி அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் மட்டுமே 5% கிட்ட கரெக்டா இருந்தது. ஸோ அதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களோட அந்த செல்லிங் ப்ரோக்ராமே வந்து அவங்க ஹால்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போன வருஷம் சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் ஒரு ட்ரேட் டீல வந்து முடிவு பண்ணாங்க 15% டாரிஃப் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த ட்ரேட் டீலுக்கான வேலையை வந்து சவுத் கொரியா துரிதமா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல. ஸோ அதனால அந்த 15% டாரிஃப் அப்படிங்கிறத 25% டாரிஃபா நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த நியூஸ்னால தான் சவுத் கொரியன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 5% கிட்ட இன்னைக்கு ஒரே நாள்ல கரெக்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிசர்வேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.